ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு ஆரி ஸ்டாண்டில் எப்படி நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸ் ஆரி ஸ்டாண்ட் பற்றி பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். பாக்ஸ் ஆரி ஸ்டாண்ட் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உடன் ஆரி காட் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது உடனில் இருக்குது, இது வந்து ஸ்டீலில் இருக்கும். மற்றபடி அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஷேப் எல்லாமே உடன் ஆரி காட் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் ஆரி ஸ்டாண்ட் அப்படின்னாலே இதை நம்ம கார்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஆரி ஸ்டாண்ட்லேயே நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஆரி ஸ்டாண்ட் இருக்குது, இந்த மாதிரி பாக்ஸ் ஆரி ஸ்டாண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்ட் ஆரி ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாண்டை நம்ம பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாண்ட் நம்ம வாங்கிக்கலாம். இதனுடைய ஹைட் வந்துட்டு 24 இன்ச்சஸ் இருக்கும், ப்ளஸ் இதனுடைய ஹைட் வந்துட்டு 16 இன்ச்சஸ் இருக்கும். இதை வந்துட்டு 24x16 இன்ச் பாக்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 4 கார்னர் இருக்கும். இந்த 4 கார்னர்லேயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து 4 லெக்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு லெக்லையும் 2 வீல் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ டைப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக 2 வீல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் 4 கார்னர்லேயும் இந்த லெக்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து பாப்லின் கிளாத். இந்த பாப்லின் கிளாத்தில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் ஆரி மெட்டீரியல்ஸ் இருக்கிற ஷாப்பில் நீங்கள் பாப்லின் கிளாத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாப்லின் கிளாத்தில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ளவுஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா பாப்லின் கிளாத் உடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ளவுஸ் உடைய திக்னஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாப்லின் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து நம்ம ப்ளவுஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளிப்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிப்ஸ் வந்து எதுக்குன்னா அந்த கிளாத்தை வந்துட்டு நம்ம டைட்டாக அதில் கிளிப் போட்டு வச்சா நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக நம்மளால் ஈஸியாக ஆரி வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெர் பாக்ஸ் ஸ்டாண்டுக்கு 12 கிளிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 12 கிளிப்ஸுங்கிறது பத்தாது. அதனால் நீங்கள் வாங்கும்போதே என்ன பண்ணோம் அப்படின்னா 2 செட்டு கிளிப்ஸ் வாங்கிடணும். 12 + 12 24 கிளிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸு ஹெவி ஒர்க்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ளவுஸை நல்லா இழுத்து நம்ம கிளிப் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிப் போட்டு வச்சோம்னா நல்லா ஸ்டிஃபாக மூவ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளிப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த லெக்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் லெக் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்டை இப்படி சைடாக இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டுடைய பேக் சைடு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கார்னரும் இது இந்த லெக்கும் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்படி கனெக்ட் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இதை டைட் பண்ணணும். இதை நல்லா இப்படி டைட் பண்ணணும். ஸோ ஒரு சைடு நம்ம டைட் பண்ணிட்டோம், இன்னொரு சைடும் நம்ம டைட் பண்ணிட்டோம். ஒரு சைடு வீல் வந்து ஃபார்வேர்டில் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் அதர் சைடு வீல் வந்துட்டு பேக்வேர்டில் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ண அப்புறம் இந்த லெக் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 வீலையுமே நம்ம டைட் பண்ணணும், அவ்வளோதான். ஒன் சைட் லெக் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற அந்த 3 சைடையும் டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃப்ரேமில் வந்து கீழே 4 சைடுமே இந்த புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா ஃப்ளோரில் ரொம்ப ஸ்டிஃபாகவே நிற்கும். ஃபிக்ஸ்டு ஃப்ரேமை விட இதில் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
ஸோ கிளாத் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டில் 4 லெக்கையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்க்ரூவை நான் டைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி பாப்ளின் கிளாத்தை நம்ம கிளிப் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பில் வந்துட்டு சென்டரில் இப்படி க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதுக்கு 2 ஸ்டீல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சென்டரில் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இப்போ பாப்ளின் கிளாத்தை வந்து போட்டுட்டு இந்த ஹேண்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும்ல, அப்போது இந்த ஃப்ரேமில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கிளாத்தை நல்லா ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கிளிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆயிரும். ஃபைனலாக கிளாத்தை நல்லா டைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு எல்லா கிளிப்பையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம அந்த ஹேண்டில்ஸை இப்படி எடுத்து விட்டுறணும். மேலேயும் கீழேயும் எடுத்து விட்டுறணும். இந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் மட்டும் அந்த ஹேண்டிலை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேணும்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற டிசைனை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாப்ளின் கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாப்ளின் கிளாத்தை நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு மேலே சும்மா இப்படி வச்சா போதும். இப்படி வச்சுட்டு ஈவனாக இப்படி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு இப்போ வந்து கிளிப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கிளிப் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சப்போர்ட்டுக்கு எந்த ஒரு ஆளும் தேவையில்லை. நம்ம சிங்கிளாகவே இருந்து இந்த ஃப்ரேமில் இந்த கிளாத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 சைடும் நான் கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் டைட் பண்ணலை, நான் ஜஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நான் சும்மா கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சைடை செலக்ட் பண்ணி அந்த சைடு நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம கிளிப்பை வந்து மாட்டணும். இப்போது நான் இந்த சைடை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கிளிப்பை ரிமூவ் பண்ணுறேன். ஒரு கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா இழுக்கிறேன். ஸோ கிளாத்தை இப்படி நல்லா முடிஞ்சளவு நல்லா இழுக்கிறேன். இழுத்துட்டு இந்த கிளிப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா இழுத்துட்டு எவ்வளோக்குள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே இழுத்துட்டு நம்ம கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு கிளிப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிளிப்ஸை இப்படி எடுத்துட்டு கிளாத்தை நல்லா கீழே இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிப்பை வந்து அதே மாதிரி மாட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் 4 சைட்ஸுமே பண்ணணும். இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு நம்ம கிளிப்பை இப்படி மாட்டினா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். முக்கியமாக இந்த 4 கார்னரில் கிளிப்ஸ் வந்து மாட்டணும். அப்போனா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார்னர் நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த கார்னர், இந்த மாதிரி 4 கார்னர்லேயுமே கிளிப்ஸ் கண்டிப்பாக மாட்டணும். இந்த மாதிரி மாட்டும்போது உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதா, உங்களுக்கே தெரியுது எவ்வளோ இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாண்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அந்த 4 லெக்ஸையும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் வந்து நம்மளால் ஈஸியாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஈஸியாக ஒர்க்கும் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ ஹெவி ஒர்க் நம்ம ப்ளவுஸில் போட்டாலுமே இந்த ஃப்ரேமில் கிளாத் வந்துட்டு உங்களுக்கு லூஸ் ஆகாது, நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கும். பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டில் எப்படி பாப்ளின் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஹேண்டிலை வந்து இப்படி எடுத்து விட்டுறணும். ஸோ எடுத்து விடும்போது கிளாத் வந்து மூவ் ஆகாது.
ஸோ அவ்வளோந்தான். இதில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது அந்த ஏரியாவில் நம்ம போட்டிருக்கிற ஹேண்டில், அந்த கிளிப்புடைய ஹேண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஏரியாவில் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கோமோ அந்த ஏரியாவில் நம்ம அந்த ஹேண்டிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளிப்பை எடுக்கக்கூடாது, ஹேண்டிலை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா ஹேண்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.